ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மஞ்சுமா விலாக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டில் எப்படி மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா 5:30 மணி இருக்கும். பொழுது விடிஞ்சு கோலம் போட போனேன். உடனே நம்ம வீட்டு வாசலில் ஒரு பசுமாடு வந்துருந்தது. பார்த்த உடனே ரொம்ப மனசு ஹாப்பியாக இருந்து. கொஞ்சம் இடிக்கிற மாடு தாங்க இது, நம்ம ஏரியா மாடு தான், ஆனாலுமே இடிக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா முதுகுக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாமிக்கு பூ போட்டுட்டு பழங்கள் காயெலாம் இருந்தது வீட்டில், அது எல்லாமே மாட்டுக்கு கொடுத்துருந்தேன். சாப்பிட்டு நான் அப்போ தான் கோலம் போடலான்னு போனேன். பாதி கோலம்லேயே பெண்டிங் இருக்குது. இன்றைக்கி என்ன கோலம் போடுறேன் அப்படிங்கிறது தான் ஹைலைட். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல். தலைவரை வரையாமல் இருந்தால் எப்படி? வரைஞ்சிருவோமா? எப்படி வரைஞ்சிருக்கேன்னு நீங்கள் தான் சொல்லணும். நான் நல்லா வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள், இதுதான் நான் வரைஞ்ச மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாடு. என் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னமா மாடுக்கு தைராய்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த வாய்க்கு கீழே கொஞ்சம் கழுத்தில் வீக்கமாக இருந்துச்சான். வீக்கமாக இருந்தால் தைராய்டா அப்படியானோ எனக்கு தெரியல. சரி, ஓகே, எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவங்கெல்லாம் என்னைக்கு நம்மளை பாராட்டியிருக்காங்க? நம்மளை பாராட்டிக்கினா தான் உண்டு. பபாய். எங்கே கிளம்பிட்டோன்னா, மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நமக்கு மாமியார் வீட்டில் மாட்டுப்பொங்கல் இல்லை. சரி வாங்க, ஒரு ரவுண்ட் அம்மா வீட்டுக்காக போயிட்டு வரலாம். போய் எல்லாருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ட்ரெஸ் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போனோம். இப்போ என் ஹஸ்பண்ட் தான் பசங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தார். ஸோ குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தாங்க. எல்லாரும் இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க குழந்தைங்கள்லாம். என் பாப்பா எல்லாருமே வந்து எங்கள் அக்கா காலில், அதாவது அவங்க பெரியம்மா காலில் விழுந்து இந்த மாதிரி வந்து பொங்கல் பரிசு வாங்குவாங்க. அதாவது என்னென்னா பொங்க மரியாதை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு காசோ இல்லைன்னா வந்து ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு செய்கிறது வழக்கம். இப்போ பாருங்கள், குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து முடிக்கிறாங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பி. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்களோட சேவிங்ஸ் பாக்ஸில் போட்டுருவாங்க. அதாவது இந்த மாதிரி யார் காசு கொடுத்தாலும், மோஸ்ட்டாக வெளில கொடுக்குறவங்களாம் வாங்க வேணாம்னு நம்ம சொல்லி வளர்ப்போம். இருந்தாலும் வீட்டில் இந்த மாதிரி பெரியவங்க கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டில் பெரியவங்கன்னு பார்க்கும்போது எங்கள் அக்காவோட மாமனார் மாமியார். ஸோ இவங்களுமே அக்கா வீட்டில் தான் இருக்காங்க. குழந்தைங்க எல்லாரும் லைன் பை லைனாக பாருங்கள், அக்கா மாமா அப்பா, நம்ம அக்காவோட மாமனார் மாமியார் எல்லாமே ஒன்றா சூப்பராக ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக போய் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். ரொம்ப மனசார வாழ்த்துவாங்க. அதாவது என்ன, குலதெய்வம் எல்லாரும் கூப்பிட்டு எல்லாரும் நல்லா படிக்கணும். அவங்க சொல்லும் போதே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க. அதாவது என்ன தான் நமக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டிலாம் நிறைய இருந்தாலுமே, இந்த மாதிரி பெரியவங்க காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கினாலே போதுங்க. அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியாகிட்டாங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க வந்து ஆளாளுக்கு 100 ரூபாய் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப சூப்பராக மனசார குலதெய்வம்லாம் கூப்பிட்டு நல்லா வாழ்த்தி எல்லாருக்கும் திருநீர் வச்சு விட்டாங்க. குழந்தைங்க எல்லாரும் பார்த்தீங்களா, 2 வாட்டி, அதாவது பரோட்டா மாதிரி தான், கோட்டை அழைச்சிட்டு முதல்ல வா அப்படிங்கிற மாதிரி திரும்ப எங்கள் குட்டி பாப்பா கிட்டவே நின்றுட்டு இருந்தாங்க. ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. பசங்க எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நானும் ஹஸ்பண்டும் விழுந்து வாங்கினோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. இந்த மாதிரி வீட்டில் பெரியவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது மன நிம்மதி அவ்வளோ கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க கிட்ட. அடுத்தது வந்து வீட்டில் எல்லாருமே வந்து அதே மாதிரி 2 பேராக அப்படியே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அக்கா மாமா, இன்னொரு அக்கா, இன்னொரு மாமா, அந்த மாதிரின் போது எல்லாருமே சூப்பராக விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். ரொம்பவுமே மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அவங்களுக்குமே ரொம்ப ஆசீர்வாதம், குழந்தைங்க எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணதில். அங்கே வீட்டிலேருந்து கிளம்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தது வந்து காஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய ராஜகுபேரன் கோவில். இது எங்களோட ஃபேவரட் கோவில்னு சொல்லலாம். அதாவது நம்ம லைஃப்பில் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ராஜகுபேரன் கோவிலுக்கு வரலாம். இது வந்து இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் டு சென்னை டு பெங்களூர் சென்டரில் நம்ம காஞ்சிபுரம் பைபாஸில் இருக்குது அருள்மிகு ராஜகுபேரன் கோவில். நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நிறைய இப்போ இன்ஸ்டாலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ட்ரெண்டிங். இது எங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக இந்த கோவில் இருக்குது. இப்போது ரீசெண்டாக நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ நாங்கள் எப்போவுமே, நான் காஞ்சிபுரம் வந்தாலே இந்த கோவிலுக்கு வந்துடுவேன். நிறைய பாசிட்டிவிட்டி, நிறைய சேஞ்சஸ் நடக்குது லைஃப்பில். அது நான் கண் எதிர்க்க பார்த்துட்ருக்கேன். அதாவது எப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு ஜாப் வந்து ஹை லெவல், வேற ஒரு லெவல் போஸ்டிங் வந்ததும், நமக்கு அடுத்தடுத்த ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதும் இந்த கோவிலுக்கு வரதுனாலங்கிறது நான் நம்புகிறேன். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வந்தோம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாடு இந்த மாதிரி வந்து மாடு கண்ணு இந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதி. தொட்டு சாமி கும்பிட்டதில். இதுதான் ராஜகுபேரன் கோவில் என்ட்ரன்ஸ். இப்போ உள்ளே வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கியூ போட்டிருக்காங்க. இது இருந்து அப்படியே உள்ளே போகணும் அப்படின்னா இங்கே நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் உள்ளே. இதுதான் வந்து ராஜகுபேரன் இருக்கார். இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவனும்
ராஜகுபேரனும் அதாவது குபேரனும் சேர்ந்த மாதிரி இந்த கோவிலில் இருப்பாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் போய் பாருங்கள் பார்க்காதவங்க. எப்படின்னா மேலே வந்து பின்னாடி பக்கம் சிவன் இருப்பார், கீழே வந்து பார்த்தீங்கன்னா குபேரன் இருப்பார். ஸோ அவ்வளோ அருமையான அற்புதமான கோவில். உங்களுக்கு நான் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான். ஸோ சாமி கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு போயிட்டோம். வெளியில் போகும்போது அப்படியே வந்து சரி டின்னர் வந்து வெளியிலேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம். பைபாஸில் போகும்போதே உங்களுக்கு இந்த கோபுரம் தெரியும். நீங்கள் சென்னை டு பெங்களூர் இந்த மாதிரி பைபாஸில் போனீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் பைபாஸில் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். சரி ஓகே, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த டேவை எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுறது, ஏதாவது ஒன்று உள்ளே போனால் தானே ஃபில்ஃபில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சூஸ் பண்ண ஒரு ஷாப் காலித்ஸ் பிரியாணி. ரொம்ப 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 சூப்பராக யம்மியாக அட்டகாசமாக டேஸ்ட்டு சூப்பருங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான் பிரியாணிஸ் எல்லாமே, ஆனால் காஸ்ட்லியாக இருந்தாலுமே இந்த மசாலாஸ்லாம் அதிகமாக இல்லாமல், ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல், காரம்லாம் அதிகமாக இல்லாமல் குழந்தைங்களுமே ரொம்ப 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 லவ் பண்ணி சாப்பிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. லவ்ட் இட் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஃபுட்டு வந்து அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ குவாலிட்டியாக, அவ்வளோ பிராண்டட் சூப்பராக இருந்ததுங்க. எடுத்த உடனே மட்டன் சூப் தான். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. மட்டன் சூப்புமே அவ்வளோ ஸ்பைஸிலாம் எதுவுமே இல்லை, பெப்பர் மட்டும்தான். குழந்தைங்களுமே எல்லாருமே லைக் பண்ணி கொடுத்தாங்க. சர்வ் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப பொலைட்டாக சூப்பராக பண்ணாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கியிருந்தாங்க, ஒரு 3 மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தாங்க. அவ்வளோதான். நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிடுவோம், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பார்பிக்யூ சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்குமே சாப்பிட்ருந்தோம். மட்டன் பிரியாணியில் மட்டன் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்திருந்ததுங்க. மட்டன் பிரியாணியில் அவ்வளோ சூப்பர், ஸ்பைஸியாலாம் இல்லை. குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்தது பிரியாணி. காஞ்சிபுரமில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த காலித் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தாலுகா ஆஃபீஸில் ஆப்போசிட்டில் அங்கே தான் இருக்குது. ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஷாப். ஃபைனலாக அம்மா ட்ரீட்டு. ஸோ கேஷ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா, மாமா, ஹஸ்பண்ட் 3 பேருமே ஷேர் பண்ணி தான் ட்ரீட்டு. ஸோ அப்படியே வந்து இந்த டே ரொம்ப சூப்பராக ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.